عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد, இஸ்லாமிய வரலாறு என்கிற தலைப்பில் நாம் ஹிலாஃபத்துர் ராஷிதாவை என்னுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். ஆரம்பமாக ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாமிய ஏகோபித்த முடிவின் அடிப்படையில் எப்படி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை தேர்ந்தெடுத்தார்களோ அதே போல் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எல்லாரும் சேர்ந்து ஹலீஃபாவா நியமிக்கிறாங்க. எப்பையும் போல எதிர்ப்பு எங்கிருந்து? முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த பக்கம் சிரியாவிலிருந்து எதிர்ப்பு இருக்குது. இந்த பக்கம் யமன் யாருடைய கையில் இருக்குது? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க கையில் இருக்குது. இந்த பக்கம் எதிர்ப்பு. இந்த மாதிரி ரெண்டு விதமாக வந்துக்கிட்டு இருக்குது. இவங்க பார்த்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் தொடர்ந்து போகிறது. எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஆட்சி இவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய போர் ஏற்படும். எப்படி ஜமல் சிஃபின் நடந்துச்சோ அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு போரே நடக்கிற ஒரு சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்குது. இதை ஹசன் ரலியல்லாஹு தஆலா புரிஞ்சுக்கிறாங்க. பொதுவாக ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ரசூல்லா மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய சிந்தனை நடவடிக்கை எல்லாமே அந்த ஹசன் ஹுசைன் அவங்க 2 பேரை பற்றி விவரிப்பாங்க. அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அதில் ஹசன் ரலியல்லாஹு தஆலா ரசூல்லா மாதிரியான சிந்தனை கொண்டவங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம விட்டு கொடுத்துருவோம் ஆட்சியை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, முஆவியா ரலியல்லாஹு தஆலா கிட்ட ஆட்சியை விட்டு கொடுக்குறாங்க. அப்போ முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஒரு பேப்பரை கொடுத்து உங்களுக்கு என்ன நிபந்தனைகள் வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சில நிபந்தனைகள் எழுதுகிறாங்க இவங்க. இந்த மாதிரி இஸ்லாமிய ஆட்சியில் நீங்கள் நடத்தணும், அதே மாதிரி உங்களுக்கு பிறகு என்னுடையதையோ அல்லது என்னுடைய சகோதரர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணிடணும், உங்களுக்கு பிறகு ஆட்சி எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்ற மாதிரி நிபந்தனைகள் போட்டு கொடுக்குறாங்க. இப்போ முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த பொறுப்பை எடுக்கிறாங்க. இங்கேருந்து தான் எது ஆரம்பிக்குது அப்படின்னா, இதுவரைக்கும் குடியரசாக இருந்த இஸ்லாம் இப்போ முடியரசாக மாற ஆரம்பிக்குது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாருடைய ஒப்புதல்ல இருந்து இல்லை. ஏன்னா எல்லாரும் தேர்ந்தெடுத்தது யாருன்னா ஹசன் ரலியல்லாஹு தஆலா தான். அவங்க தான் போய் என்ன பண்றாங்க, தன்னுடைய ஆட்சியை போய் அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. ஒரு நிபந்தனை வேற போடுறாங்க. அந்த நிபந்தனை பின்னாடி காலத்துல ஏற்றுக்கொள்ளப்படலை. அதுல ஒரு பிரச்சனை வெடிக்குது. அது பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க. உள்ளுக்குள்ள பலவிதமான கிளர்ச்சிகள் ஏற்படுது. இருந்தாலும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நேர்த்தியான சிந்தனை, அவர்களுடைய அந்த நிர்வாக திறன் ஏன் இப்படி இவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்றத ஒரு விஷயம் நம்ம புரியணும். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா தெருவில் அவங்க அம்மா ஹிந்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது சொல்லுவாங்களா, மக்கள் பார்த்து பெரிய அரச மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு, இந்த அரபிய உலகத்தையே ஆள பிறந்தவன் இவன் அப்படின்றான் சொல்லுவாங்களாம். யார? முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய செயல்பாடு அந்த அளவுக்கு இருக்குமா. இன்னும் சொல்ல போனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வந்தது எப்பன்னா ஹிஜ்ரி 8 ஃபத்ஹ் மக்கா நினைச்சா இல்லையா. அதுக்கப்புறம் தானே அபூ சுஃபியான்லாம் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வரும்போது தான் முஆவியாவும் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வயசு 26. அப்போ என்ன, இவங்களுக்கு முஆவியா ரலியல்லாஹு தஆலா சின்ன வயசுலே அந்த தலைவருக்கான தகுதிகள் எல்லாத்தையும் தேடி தேடி கத்துக்குவாங்களாம். எழுத படிக்க தெரியும் மெயினா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு. இன்னொன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய நடை உடை பாவனை அந்த தோற்றம் சொல்லுவோமா இல்லையா, அந்த தோற்றமே ஆள் கொஞ்சம் நல்ல ஹைட்டா இருப்பாங்களா, வெளிச்சமான நல்ல தோற்றமா இருக்குமா, அப்படியே அந்த நிமிர்ந்த நன்னடைன்னு சொல்லுவோம் அது மாதிரி இருப்பாங்களாம். ஆள் அப்படியே அந்த கம்பீரத்தோட தான் அந்த செயல்பாடே அவங்களுக்கு இருக்குமா. முஆவியா ரலியல்லாஹு தஆலா 26 வயதுல தான் இஸ்லாத்துக்கே வர்றாங்க. ஆனா வந்ததுக்கு பிறகு இஸ்லாத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட 3 வருஷம் தான் ரசூல்லா கூட இருந்திருக்காங்க. அது ஹிஜ்ரி 11 ரசூல்லா இன்திகால். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான சஹாபாக்களை விட இவங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிடுறாங்க. என்னன்னா, வெளிநாட்டுக்கு எந்த லெட்டர் போடுறதா இருந்தாலும் சரி, எந்த இதுனாலும் சரி, முஆவியா ரலியல்லாஹு தஆலா தான் ரசூல்லா கூப்பிடுவாங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா பல லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு மத்தியில ரொம்ப பார்க்கப்படக்கூடிய ஒரு சஹாபியா மாறுறாங்க 3 வருஷத்துக்குள்ள. எத்தனையோ சஹாபாக்கள் இருக்காங்க, இருந்தாலும் இவங்களுக்கு அந்த முக்கியமான இடம் கொடுக்கப்படுது. அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலம் வருது. அவங்களுடைய சகோதரன் யசீத் இருக்காங்க, அவங்களோட ஒரு போருக்கு தளபதியா அனுப்பி வைக்கிறாங்க. யசீதும் முஆவியாவும் சேர்ந்து என்ன பண்றாங்க, சகோதரன், மகன் கிடையாது, சகோதரன்.
சகோதரன் கூட அனுப்பி வைக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு யஸீத் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஜெயிச்சிடுறாங்க. மிகப்பெரிய வெற்றி, பயங்கரமான வெற்றி அவங்களுக்கு கிடைக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாலத்துல பாக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தோம்னா ஒரு ஆளை பார்த்தாலே அப்படி கணிச்சிருவாங்க, இவர் எப்படிப்பட்டவர், எப்படி அந்த இதெல்லாம் தெளிவா கவனிச்சிருவாங்க. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, இவருக்கு அந்த ஆட்சி திறமை நல்லா இருக்குது. எந்த அளவுக்கு இவங்க வந்து நடந்துப்பாங்க அப்படின்னா, இவங்களை வரலாறுல சொல்றாங்க, இவங்களை பார்த்தா முஆவியாவை பார்த்தா ஒருத்தர் சொல்லுவாரா, முஆவியா ஏன் கூட தான் ரொம்ப நெருக்கமானவர்னு சொல்லுவாராம். இன்னொருத்தர் சொல்லுவாராம், ஏன் கூட தான் முஆவியா ரொம்ப நெருக்கமானவங்கன்னுவாங்களாம். அந்த அளவுக்கு எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிச்சிருப்பாங்களாம். ஒரு வரலாறு சொல்றாங்க, அதுக்கு வந்து ஒரு போர்ல வந்து என்ன ஆகுது, இவங்க கவர்னரா இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு போர்ல ஒரு போர் படை வீரர்கள் கூட்டத்தை என்ன பண்றாங்க, ரோம் பேரரசு வந்து பிடிச்சு வச்சுக்கிறது, கைதியா பிணை கைதியா பிடிச்சு வச்சுக்கிறது. அப்போ என்ன பண்றாங்க, இதோட நான் முடிச்சுக்கிறேன், பிணைய கைதியா பிடிச்சுக்கிறது. பிடிச்சி வச்சிருக்கும் போது ஒரு 5-6 பேர் கொண்ட நபர்களை சஹாபாக்களை பிடிச்சி வச்சிருக்காங்க. அதுல ஒரு சஹாபி என்ன பண்றாங்க, எப்பையும் போல என்ன பண்றாங்க, அந்த ரோம பேரரசுக்குள்ள கைதியா தான் போயிருக்காங்க, இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றி வைக்கிறாங்க. அந்த சஹாபாக்களுக்கே உரித்தான அந்த ரத்த ஓட்டம், அப்படி போய் இஸ்லாத்தை ஏற்றி வைக்கிறாங்க. அங்க இருக்கிற சபையில் உள்ள ஆள் பாக்குறாரு, ஒரு அமைச்சர் என்ன பண்றாரு, நேர வந்து அடிச்சிடுறாரு, ரொம்ப வேகமா அடிச்சிடுறாரு. என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிலாம் இங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சிடுறாரு. வா இஸ்லாமா, இஸ்லாத்துக்கு வந்த கை சேதமே அப்படின்னு சொல்லி அப்படியே கதறாரு அந்த நபர். இது வந்து யாருக்கு தெரிய வருது அப்படின்னா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரிய வருது இந்த செய்தி, இந்த மாதிரி அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி தெரிய வருது. உடனே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, எவ்வளோ உங்களுக்கு பணம் பொருள் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கங்க, எனக்கு அந்த அங்க இருக்க கைதியா வச்சிருக்கவங்களை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடணும்னு சொல்லி உடனடியாக ஒரு லெட்டர் போட்டு என்ன பண்றாங்க, வாங்கிடுறாங்க. அந்த சஹாபாக்கள் எல்லாம் இங்க வந்துடுறாங்க. அந்த நபரும் அந்த பிரச்சனை சரி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. ஆனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அழகா ஒரு ஸ்கெட்ச் போட்டு, அந்த ரோம பேரரசுல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அவரை தன்னுடைய ஆட்சிக்கு தூக்கிட்டு வந்து, இந்த நபர் யார் அடிச்சாங்க, யார் அடி வாங்கினாரோ அந்த சஹாபியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு விட்டு, இங்க பாரு இந்த நபர் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த சஹாபியை அதிர்ந்துடுறாங்க. என்ன அதான் அடிச்ச பிரச்சனை அப்பயே முடிஞ்சு போச்சே, அப்பயே நான் மறந்துட்டேனே, அதெல்லாம் நீங்க தான் எங்களை காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டீங்களே, முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேனே. கிட்டத்தட்ட 2 வருஷமா பிளான் போட்டு அந்த நபரை தூக்கிட்டு வந்து, உன்னைய எப்படி அடிச்சாங்களோ அதே மாதிரி நீ அடி அப்படின்றாங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. வரம்பு மீறக்கூடாது, வரம்பு என்ன பண்ணிடக்கூடாது, நீ மீறக்கூடாதுன்னு சொல்லி அடிக்க விடுறாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் அந்த நபர் அடி வாங்குறாரு. அடி வாங்கினதுக்கு அப்புறம் இவர்கிட்ட சன்மானங்கள் நிறைய கொடுத்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, போ உன் அரசர்கிட்ட போய் சொல்லு, உன்னுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை ஏன் நான் கவர்னரா இருக்கேன், என்னுடைய இடத்துல தூக்கிட்டு வந்து நான் அடிச்சிருக்கேன்னு சொல்லு, இந்த அன்பளிப்பெல்லாம் போய் கொடுன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அந்த அளவுக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வந்து படையில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அப்படி மெச்சுவாங்களாம். முஆவியா வந்து நம்மளை அந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதியை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நம்பிக்கை என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் பொறுப்பு, கவர்னர் பொறுப்புலையும் இருந்திருக்காங்க. அடுத்த 20 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஆட்சி நடத்துறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை அவருடைய ஆட்சியில் என்ன நடந்தது என்று பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.